புகழும் இறைவனுக்கு, எல்லாம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு. நீங்கள் என்ன தருகிறீர்களோ அதுக்கு பல மடங்காக தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியதுக்கு காத்துட்டு இருக்கு. மேல நீங்க கேட்கறத உறுதியா கேட்டீங்கன்னா மேல இருந்து தத்தாஸ்துன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் நடக்காது. அதுக்கு கொடுக்க மட்டும் தான் தெரியும், இருக்க தெரியாது. நீங்க தான் தன்னைத்தானே அழிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்பவுமே வரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு தாய் என்பவள் ஒரு பிள்ளையை அழிப்பாளா கொள்வாளா? அவள் தாயே அல்ல. புரிகிறதா? அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பிரபஞ்ச சக்தி ஆகப்பட்டது உங்களை வாழ வைக்கணும். இந்த உயிரை கொடுத்துருக்கு. இந்த உயிர் எப்படி லாஸ்ட் கட்டம் ஏஜ் ஆகி இறக்குற வரையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? அம்மா என்பவள் பாசத்தோடு ஊட்டுவாள், பாசத்தோடு அரவணைப்பாள், எல்லா விஷயங்களும் செய்வாள். அதே மாதிரி இந்த பூமி தாய் என்பவள், ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைப் என்பது நம்மளை வாழ வைக்க, நம்மளை உயிரோடு இருக்க வைக்க, நம்மளை மோட்டிவேஷன் பண்ண, நீங்கள் ஒரு நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல பேர் புகழை அடைந்து நீங்கள் இறந்த பின்னாலும் அந்த பேர் நிலைத்திருக்க அவள் உதவி செய்கிறா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவளை உதாசனப்படுத்துக்கிறோம். எப்படி ஒரு ஏஜ் ஆயிட்டு மேலே தாயை கொண்டு போயிட்டு நம்ம முதியோர்களுக்கு தள்ளிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்மளோட நம்பிக்கை என்ற ஒரு ஒளி விளக்கை நம்ம தள்ளிடுறோம். அந்த இடத்துல என்ன வந்துடுது? சந்தேகன்றது வந்துடுது. புரிச்சிங்களா? எல்லா விஷயங்களும் ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா அந்த கோவிலுக்கு போனால் நல்லதா நடக்குமா அப்படின்னு யோசித்து பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. அந்த கோவிலுக்கு போனால் நல்லது நடந்தே தீரும். கான்ஃபிடன்ஸ், டவுட் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. கான்ஃபிடன்ஸா நீங்க இறங்கும் போது அதில் வெற்றி பெறீங்க. டவுட்டா இருக்கும் போது நீங்க அங்கவே தோத்துடுறீங்க. எல்லா விஷயங்களும் டவுட்டா இருந்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் ஒரே டவுட் தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சார், வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துருக்கும். உங்களை வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியல. ஒரு ஏஜ் 1 இயர்லேருந்து 2 இயர் 3 இயர் 4 இயர்ஸ், இப்போ எனக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இதுவரை என்னுடைய வளர்ச்சி என்னுடைய ஏஜ் யாராலும் தடுக்க முடிஞ்சா? காலத்தை யாராலும் நிற்க முடியுதா? நிற்க முடியாது, நிறுத்தி வைக்கவே முடியாது. அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி ஆகப்பட்டது என்ன செய்யும்? உங்களுக்கு கொடுக்கறத கண்டிப்பாக டிசைட் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் என்ன ஆகணுன்றதை டிசைட் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் அதை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயம், அதை ரொம்ப பெரிய வாய்ப்பாக்குற விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது கொடுத்துருக்கு. அதை எப்படி நம்ம பெருசுப்படுத்தலாம்? ஒன்றும் இல்லை சார், உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி. எப்படி கட்டுப்படுத்துறது? இப்போ பேராசை கொள்றோம் இல்லையா? ஒரே நல்ல பணக்காரனா கூட பெரிய விஷயங்கள் செஞ்சு இந்த பரிகாரம் செஞ்சால் இந்த மழை கொட்டும், தங்க மலை தலைமேல் விழும், அதெல்லாம் விழாது. உழைத்தவனுக்கு மட்டுமே ஊதியம். நீங்கள் செய்த கர்மாவுக்கு மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? எந்த விஷயம் இந்த தானம் செய்தால் இந்த வகையான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற எந்த விஷயத்திலும் எழுதலை. புரியுதுங்களா? எழுதினாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கிறீங்கன்னா அது நடக்காது. இந்த பரிகாரம் இவனுக்கு நான் அன்னதானம் போடுறேன், இவனுக்கு நான் பிச்சை போட்டிருக்கேன், இந்த விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னாக்கா, இதுக்காக எனக்கு அதுக்கு நடக்கணும்னு மனசில் நினச்சிட்டு அதை விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது. எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. தேங்க்யூ. 2 மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று தேங்க்யூ, இன்னொன்று சாரி. எந்த மந்திரமும் இந்த மந்திரத்துக்கு ஈக்குவல் கிடையாது. ஒன்று, நமக்கு தெரிந்தும் தெரியாமல் எத்தனை பேர் தவறு செய்திருந்தாலும் அவனுக்கு நன்றி. எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு நன்றி, தேங்க்யூ. அவனுடைய கர்மா நம்மளை பற்றி ஆப்போசிட்டாக நினைக்கிறான். ஆனால் நம்ம அவனை திட்டக்கூடாது இல்லையா? அவனை ஆப்போசிட்டாக நினைக்கக்கூடாது இல்லையா? அப்போ அவன் கர்மாவை நம்ம சுமக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அவனை நம்மள இன்டர்கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ அவனை அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம கட் பண்ணணும்னா அவனுக்கு தேங்க்யூன்ற வேர்ட் சொல்லிட்டான், நன்றி சொல்லியிருக்கான். நம்ம அவனை திட்டி இருக்கோம், ஆனால் அவனுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? அப்போ அவனுடைய எண்ணமாக்கப்பட்டது அங்கே தடுக்கப்படுகிறது. அப்போ தடுக்கப்பட்டால் அவனுக்கு திருப்பி அளிக்கப்படுகிறது. எப்படி ஒரு கண்ணாடியில் நம்மளுடைய பிம்பங்கள் திருப்பி நமக்கே தெரிகிறதோ, அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய எண்ணங்களும் அவனுக்கே போயிடும் இந்த தேங்க்யூன்ற வேர்ட்னால. ஓகே, சாரி. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் நடக்கும்போது ஒரு பூச்சி கொண்டு வர்றீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு டெய்லி ஒரு பாவங்களை செஞ்சுட்டு தான் இருக்கு. நம்ம தெரியாமல் வாய்க்குள்ளே போய்க்கூடிய கிருமிகள், கொசுக்கள், எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம அழிக்கிறோம். அதுக்காக காலையில் எழுந்து ஈவினிங் வரையும் ஒரு சாரின்ற வேர்டு, எனக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட, யாருக்கிட்ட இல்லை, இந்த பூமி தாய்கிட்ட. நம்ம அதில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மண்ணில் பிறந்தோம், மண்ணிலே சாக போகிறோம். தூக்கிட்டு நம்மளேருந்து மண்ணில் தான் பிறந்திருக்கோம். சாப்பாடு சாப்பிட்டது மண்ணில் தான் வந்துருச்சு, ஆகாயத்துலேருந்து வரல இல்லையே. அது மூலமாக தானே உயிர் சக்தி உருவாகுது. எல்லாரும் சாப்பிட சொல்லுவாங்க லாஜிக்கலாக. அப்படியெல்லாம் இல்லை சார். மண்ணில் இருந்து பிறந்தோம், மண்ணிலே இறப்போம். அப்போது விதைத்தவளும் அவள்தான், எடுப்பவளும் அவள்தான்.
இது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இந்த பிறவியில் நீங்கள் இதை பொறுத்தவரைக்கும் அடுத்த பிறவியில் வேறு எந்த சால்வெட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க. இது ஒரு இன்டர் கனெக்ட் ஆகப்பட்ட விஷயம், டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ராஜ் அட்ராக்ஷன் பயம். ஓகேங்களா? இது என்னோட நியூ சேனல். நிறைய பேர் வேறு பேரில் பார்த்துருப்பீங்க, ட்ரேடிங் வித் ராஜ். நான் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு ஸ்கேல்பர். ஓகே, என்னோடய வீடியோ பார்க்காத, அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். எஸ் சார், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்திருக்கீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை சார். லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளே இருக்குது. ஏன் சார் நிறைய பேர் அகேன்ஸ்டாக இருக்கிறவங்கள விட்டுருங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஒருத்தராவது காது கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக முடியாது. நம்பிக்கை மிகப்பெரிய யானைக்கு எப்படி தும்பிக்கையோ மனிதனுக்கு நம்பிக்கை. வாழ்வோம் என்று நினைக்கிறோம், வாழ்கிறோம். ஜெயிப்போம் என்று நினைக்கிறோம், ஜெயிக்கிறோம். நான் ட்ரேடிங்லும் ஸ்கேல்பர் தான். நான் பெரிய ஆளுன்னால சொல்லலை, ஒரு அளவுக்கான ஏவரேஜான ஆள். ஓகேங்களா? இந்த பிரபசக்தியினுடைய நாலேஜில் பொறுத்தவரையும் நாங்கள் ஒரு 10 வயதிலிருந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எனக்கு 40 வயசு ஆகிட்டு, 30 வருஷமாக அதில் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன சார் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லலாம்னா, 5இல் வளைந்தது 50லும் வளையும். புரியுதுங்களா? யார் சிறு வயதில் பழகுகிறார்களோ அவர் முதுமை அடைந்தும் அதை ஃபாலோ பண்ணுவார். இதுதான். உங்கள் ஆட்டிடியூட்டை மாற்றுங்க, உங்களுடைய பழக்கத்தை மாற்றுங்க, நம்பிக்கையை மாற்றுங்க. பாசிட்டிவ் நினைங்க, பாசிட்டிவ் நடக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த 2 வேர்ட் மட்டும் நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. ஒன்று சாரி, ஒன்று தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பபாய்.